கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் ரைஸை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணலாம். மசாலா பார்க்கலாமா? 4 பல்லு பூண்டு, 4 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாமே சேர்த்து அரைச்சி மசாலா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டு வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதிலே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக போட்டிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதளவு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாதி கேப்சிகமும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பாதி கேப்சிகமே போதும். அப்புறம் 2 பாக்ஸ் மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது 2மே நல்லா நம்ம அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டதுக்கப்புறம் மசாலாவில் உப்பு காரம்லாம் அகைன் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கறி லீவ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே தண்ணி விடாமலே நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா மஷ்ரூமே நல்லா தண்ணி விடும். நம்ம வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மஷ்ரூம் எல்லாமே வந்து நல்லா வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் வந்து இதில் சாப்பாடு போட்டு கிளறி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.